குவைத்தில் தமிழர் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குவைத்துக்கு எதிரான ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு மின் உற்பத்தி மற்றும் கடலில் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள கட்டிடம் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் இதில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் பகுதியைச் சார்ந்த சந்தான செல்வம் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனை மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஃபாத்திமா ஹையத் தெரிவித்துள்ளார். தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இத்தாக்குதலில் அந்த வளாகத்திற்கு பெரும் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இடத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகளுடன் முழு ஒருங்கிணைப்புடன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இறந்தவரின் உடலை தாயகம் அனுப்பி வைக்கும் முயற்சிகளை குவைத் இந்திய தூதரகம் விரைந்து செய்து வருவதாகவும் இந்திய தூதர் பிரமிதா திரிபாதி தெரிவித்துள்ளார். குவைத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மன ஆற்றலால் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து இலவச இணைய வழி கருத்தரங்கம் நடைபெற உள்ளதாகவும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. வளைகுடா போர் காரணமாக வளைகுடா மற்றும் ஈரானில் உள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மாற்று மதிப்பீட்டு திட்டத்தை CBSE அறிவித்துள்ளது. குவைத் நாட்டின் தேசிய எச்சரிக்கை அமைப்பின் அறிவிப்பு கொள்கையில் முக்கிய மாற்றங்களை உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் மார்ச் 30 முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளனர். தகவல்களை உடனுக்குடன் தெரிவிப்பதோடு மக்களின் ஓய்வு நேரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சைரன் ஒலியுடன் ஸ்மார்ட் போன்களுக்கான எச்சரிக்கைகளும் இனி பின்வரும் நேரங்களில் செயல்படுத்தப்படும். இரவு 10 மணி முதல் காலை 8 மணி வரை சாதாரண ஒலி மட்டுமே கேட்கும். காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை அதிக தீவிரத்தன்மை கொண்ட எச்சரிக்கை ஒலி கேட்கும். அவசர காலங்களில் மக்களை எச்சரிப்பதற்காகவே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இரவில் அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல என்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் தங்கத்தின் விலையானது 51 தினார் 570 ஃபில்ஸ் ஆகவும் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 45 தினார் 340 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. குவைத்தில் இன்றைய பண மதிப்பின் நிலவரம். ஒரு தினாரின் இந்திய ரூபாயின் மதிப்பு 307 ரூபாய் 33 காசுகள். ஒரு தினாரின் இலங்கை பண மதிப்பு 1028 ரூபாய் 10 காசுகள். இது போன்று குவைத்தில் நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை தமிழில் தெரிந்து கொள்ள குவைத் தமிழ் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.